ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாவக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு சிம்பிளாக ஈஸியாக எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். பாவக்காய் கழுவிட்டு நல்லா ஸ்லைஸாக வெட்டி இந்த மாதிரி கடாயில் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றி நான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டா சீக்கிரமாக வெந்துடும். கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதில் அந்த மாதிரி இருக்க சில பேர் கசப்பு சாப்பிடாத இருப்பாங்க இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். திருப்பி அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கொஞ்சம் உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் காரக்குழம்புனாலே ஸ்பெஷல் வெந்தயம் கொஞ்சம் எல்லாம் வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு கை வெங்காயம், பெரிய வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு கை போட்டுக்கிறேன். மீடியம் சைஸ்னால் 2 தக்காளி, பெரிய சைஸ்னால் 1 தக்காளி. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளிக்கு மட்டும். நான் புளியிலையும் ஊற வச்சுருக்கேன் உப்பு, அதனால் பார்த்துட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பாவக்காவையும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை கலக்கி கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நீங்கள் என்னென்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாவக்காய் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சோம், அதை ஊற்றிக்கலாம். அதை கலக்கிக்கிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கலக்கி இது நல்லா கொதித்து திக்காய் வந்துச்சுன்னா நம்மளோட ஈஸியாக சிம்பிளான ஒரு பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொதிக்கட்டும். இதில் நம்ம வேணும்னா தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். ஆனால் நான் இதோட அப்படியே விட்டுருவேன். இது நல்லா திக்காய் வந்துச்சுன்னா நம்மளோட பாவக்காய் காரக்குழம்பு ரெடி. இதில் நீங்கள் வெல்லம் போட்டு செய்யலாம். ஸோ அதில் பாருங்கள், நான் கொஞ்சம் எடுத்து இதில் ஊற்றிருக்கேன். இது எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு வெல்லம் எடுத்துருக்கேன். ஸோ இந்த காரக்குழம்புக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். இதை கலக்கிக்கலாம். நம்ம இது கொதிச்சு வந்துச்சுன்னா இது இனிப்பாக இருக்கும். கசப்பு இன்னும் சுத்தமாக தெரியாது. இது ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவராக இருக்கும். இது ஒரு ஃப்ளேவரு. ஸோ ரெண்டுமே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் வேணான்னு சொல்கிறவங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கொதிச்சோடனே பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாவக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய் காரக்குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என் சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறேங்க. கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்க வெல்லம் போட்ட காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். ஒரே இதில் 2 காரக்குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாவக்காவை விரும்பாதவங்க, சாப்பிடாதவங்கள நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றியும் நீங்கள் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாவக்காய் காரக்குழம்பு காரம் ப்ளஸ் இனிப்பு 2 காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோ அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.